தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையால் இந்த தமிழக மீனவர்கள் வந்து சிறைப்பிடிக்கப்படுறது, அடித்து சித்திரவதைப்படுத்தப்படுறது, சுட்டு கொல்றது, படகுகளை மோதி கொலை செய்கிறது, இந்த மாதிரியான தொடர் நிகழ்ச்சிகள் ஒரு 40 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் இந்த பகுதிகளில் வந்து மீனவர்கள் மத்தியில் வந்து எங்களுடைய பாரம்பரியமான மீன்பிடிப்பு முறையை வந்து அரசாங்கம் அனுமதிக்கணும் அப்படிங்கிறதும், ஊடகங்களில் வந்து கச்சத்தீவு அருகில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த மீனவர்கள் தாக்கப்பட்டார்கள், கச்சத்தீவை திரும்ப மீனவர்கள்ட்ட இந்த நாட்டுக்கு இந்தியாவுக்கு திரும்பி வாங்கிட்டால் மீனவர்கள் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பரவலாக வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது 1974. மீனவர்கள் மீதான தாக்குதல் வந்து முதலாக நடந்தது 1983களில் தான். இப்போ 84க்கும் 83க்கும் இடைப்பட்ட காலங்களில் தமிழக மீனவர்கள் இந்த கடல் பகுதியில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மீன் பிடிச்சிருக்கிறாங்க. இலங்கை கடற்படை அவங்கள எதுவுமே செய்ததில்லை. எப்போ தாக்குதல் ஆரம்பிக்குது அப்படின்னா, இலங்கையில் ஈழ போராட்டம், அந்த இன போராட்டமானது தீவிரமடைஞ்சு கருப்பு ஜூலை என்று சொல்லக்கூடிய அந்த 1983களில் ஏற்பட்ட தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டம். இலங்கையில் சிங்களவர்களுக்கு எதிராக, இலங்கை அரசுக்கு எதிராக இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியதற்கு பிறகுதான் தமிழக கடல் பகுதிகளில் இருந்து இலங்கையில் போராடக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து உதவிகள் வருவதும், இலங்கையில் இருக்கக்கூடிய போராளிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே பயிற்சி எடுக்கிறதும், இந்த நடைமுறை நடக்கிற காலங்களில் தான் இலங்கை கடற்படை தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அது தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து 40 ஆண்டுகள் அந்த துப்பாக்கி சூடும் சிறைப்பிடிக்கிறதும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலங்களில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் 2 மாதம் 3 மாதத்தில் விடுதலை செஞ்சு வந்துடுவாங்க. அவங்க வரும் பொழுதே அவங்களுடைய அந்த மீன்பிடி படகுகளும் திரும்ப இங்கே கொண்டு வரப்படும். ஆனால் இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சிறைப்பிடிக்கப்படக்கூடிய மீனவர்கள் வந்து 1 மாதம் 1.5 மாதத்தில் நாடு திரும்புகிறாங்க. அவர்களுடைய படகுகளை வந்து இலங்கை அரசுடைமை ஆக்கிறது. அந்த நடைமுறை பிஜேபி அரசு வந்ததற்கு பிறகு நடக்குது. இப்போ இந்த ஓராண்டுகளில் இலங்கை அரசு என்ன செய்யுது அப்படின்னா, மீனவர்கள் 2 முறை மீனவர்கள் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள், அல்லது 3 முறை வந்து இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டவர்கள், அந்த படகை ஓட்டி வந்த ஓட்டுநர்கள், இப்படி வந்து அந்த படகுனுடைய உரிமையாளர்கள், இப்படி வகை பிரித்து தண்டனை கொடுக்குறான். இன்றைக்கி 1 முறைக்கு 2 முறை வந்து முதல் முறை பிடிபட்டவனை 2 மாதத்தில் திரும்பி அனுப்பிடுவான். 2வது முறை பிடிபட்டவனுக்கு ஒரு 6 மாத சிறை தண்டனை. அந்த படகை ஓட்டிக்கிட்டு எங்களுடைய எல்லைகளை வந்ததுனால அந்த ஓட்டுறவனுக்கு ஓராண்டு சிறை தண்டனை, படகுனுடைய உரிமையாளராக இருந்தால் 2 ஆண்டு சிறை தண்டனை, படகுக்கு லட்சக்கணக்கில் வந்து தண்டம் விதிக்கிறது. இந்த மாதிரியான நடைமுறையை இப்போ கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆக இப்போ இதில் வந்து கச்சத்தீவை வந்து திரும்ப பெற்றுட்டா அந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு ஊடகங்களில் செய்தி வருவதும், அதே அரசாங்கத்திலையும் அமைச்சர்களும் முதலமைச்சர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் எல்லாமே சொல்கிறது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லாது. ஏன்னா ராமேஸ்வரத்திற்கும் கச்சத்தீவுக்கும் வந்து இருக்கக்கூடிய அந்த கடல் எல்லை என்பது 13 நாட்டிக்கல் மைல், அதாவது 13 கடல் மைல் தொலைவு. ஏற்கனவே இருந்த அந்த 13 கடல் மைல் தொலைவினுடைய எல்லை, இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான அந்த எல்லை கடலில் தான் கச்சத்தீவு இருந்துச்சு. அந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்ததற்கு பிறகு 2 கடல் மைல் தொலைவு குறைந்து இப்போ இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான கடல் எல்லை என்பது 11 கடல் மைல் தொலைவு தான். இப்போ இந்த 11 கடல் மைல் தொலைவுக்குள்ளே தான் நம்ம விசைப்படகுகள் மீன்பிடிப்பு செய்யணும். இதில் 3 கடல் மைல் தொலைவுக்கு வெறும் நாட்டுப்படகு, கட்டுமரம், சிறிய படகுகள், இயந்திரம் பொருத்தப்படாத படகுகள், இவங்க தான் மீன் பிடிக்கணும். அதை தாண்டி ராமேஸ்வரத்திலிருந்து போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த 3 கடல் மைலை தாண்டி வெறும் பாறைகளாக இருக்கும். அந்த பாறைகளில் விசைப்படகுகளுடைய அந்த தொழில் முறையின் பிரகாரம் வலை வைத்து மீன் பிடிக்க முடியாது. அப்போ அதை தாண்டி போனோம் அப்படின்னா குறுகிய கடல் பகுதி, ஒரு 2 கடல் மைல் தொலைவுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், சோழியாக்குடி, தொண்டி, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய படகுகள், அடுத்து புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய விசைப்படகுகள் எல்லாம் மீன் பிடிக்கணும் அப்படின்னா அது இந்த குறுகிய கடல் பகுதிகளுக்குள்ள மீன் பிடிக்க முடியாது. ஆக எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படித்தான் நிறைய மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இலங்கை கடற்படை இப்படி ஒரு தாக்குதல் பெரும்பான்மையாக நடக்காது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தளம் என்பது தலைமன்னாரில் இருந்துச்சு, அதுக்கு அடுத்து நெடுந்தீவில் இருந்துச்சு. அந்த தலைமன்னாருக்கும் நெடுந்தீவுக்கும் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய இருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓர கடல் பகுதிகளுக்குள்ள இலங்கை இராணுவம் போகாது. அது எல்லாமே விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த பகுதி. தலைமன்னாரிலிருந்து நெடுந்தீவு முகாமுக்கு போகக்கூடிய அந்த நேர்கோட்டில் ஒன்று மீன்பிடிக்க போகிற விசைப்படகு, அல்லது பிடிச்சிட்டு உள்ள எல்லை தாண்டி போயிட்டு பிடிச்சிட்டு வரக்கூடியவங்கள அந்த நேவி பார்த்தா சுடுவான்.
அதுவும் இங்கே அரசியல் நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது, கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகள் எப்படி இருக்குது, இலங்கைக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, இதையெல்லாம் பார்த்து அவனுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கு தக்க அவன் துப்பாக்கி சூடு நடத்துவான். சில நேரங்களில் நம்ம ராமேஸ்வரத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய விசைப்படகுகளுக்கு அருகிலே இலங்கை கடற்படை போகும், எந்த தொந்தரவுமே செய்யாது. அவனுடைய மனநிலை அரசியல் நெருக்கடி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவன் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்துறது. ஆக கச்சத்தீவை திரும்ப பெற்றால் இந்த பிரச்சனை தீருமானா நிச்சயமாக தீராது. இது உண்மையிலேயே ஒரு விசைப்படகு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறாங்க. அந்த பிடிக்கக்கூடிய விசைப்படகு மீன்பிடிப்பு முறை என்பது இலங்கையில் தடை செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ இலங்கையில் தடை செய்யப்பட்ட அந்த தொழில் முறையை பயன்படுத்தி இந்த தமிழக மீனவர்கள் விசைப்படகு மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுனால இலங்கை கரையில் இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள், இலங்கை மண்ணில் வாழக்கூடிய அந்த ஈழத்தமிழ் மக்கள் மீன்பிடிப்பு தொழில் செய்யும் பொழுது இந்தியாவினுடைய விசைப்படகுகளால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு அங்கே ஒரு போராட்டங்களை அவங்க நடத்துகிறாங்க. அந்த மக்களுக்கு அவர்கள் ஆறுதல் சொல்லுவதற்கான சில நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு செய்ய வேண்டியிருக்கு. ஆக இது இந்த தமிழக மீனவர்களுடைய பிரச்சனை என்பது இரு நாட்டு அரசுகளும் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த அரசுகள் தீர்க்குமானா தீர்க்காது. ஏன்னா இது உண்மையிலேயே இந்திய அரசும் இலங்கை அரசும் சேர்ந்து இந்த தமிழக மீனவர்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்கள், நடத்தக்கூடிய கைதுகள், படகுகள் பறிமுதல் செய்வதும் இந்தியா இலங்கை இரண்டு அரசுகளும் சேர்ந்து செய்யக்கூடிய சதி திட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இங்கே மரைக்காணத்திலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடல் பகுதியும் கடற்கரை பகுதியவும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கும் மீத்தேன் எடுப்பதற்கும் போன்ற ONGCயினுடைய மூலமாகவும் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மூலமாகவும் ஆய்வு செய்யப்பட்டுச்சு. இங்கே ஆய்வு பண்ணி இந்த கடலுக்கு அடியிலும் கடலுக்கு மேலேயும் நிறைய எரிவாயு எடுப்பதற்கான திட்டங்களை அரசாங்கம் வச்சிருக்கு. கடல் மேலே காற்றாலை போட்டு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டங்களையும் அரசு வச்சிருக்கு. அப்போ இது போன்ற திட்டங்களை எல்லாம் தனியார் பெரும் முதலாளிகளுக்காக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் பொழுது அதனால் மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆக அதற்கு முன்பாகவே இந்த மீனவர்களை கடற்கரையிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு என்ன வழியோ அந்த வழியை இரு நாட்டு அரசுகளுமே செய்யுது. அதை நட்பு நாடாக இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கத்தோடு கூட்டு வைத்து கொண்டு இந்திய அரசு திட்டமிட்டு இந்த மீனவர்கள் மீதான தாக்குதல்களை நடத்திக்கிட்டே இருக்குது. ஆக இந்திய அரசினுடைய நிலைப்பாடு மாறணும். மீனவர்களுடைய தொழில்முறை, விசைப்படகு மீனவர்களுடைய தொழில்முறை மாறணும். இன்றைக்கி இலங்கை மீனவர்கள் எங்களுடைய கடல் வளத்தை இந்தியாவினுடைய விசைப்படகுகள் அழிக்குதுன்னு சொன்னாலும் கூட அதில் ஒரு நியாயம் அவர்கள் தரப்பில் இருந்தாலும் கூட நாட்டுப்படகுனுடைய மீன்பிடிப்பு முறையில் எந்த கடல் வளத்தினுடைய அழிப்புகளும் பாதிப்புகளும் கிடையாது. ஆனாலும் இலங்கை கடற்படையானது இன்றைக்கு நாட்டுப்படகு பாம்பனை சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த படகுகளையும் பறிமுதல் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது கடல் வளத்தை அழிக்காத நாட்டுப்படகை ஏன் பிடிக்கணும்? கடல் வளத்தை அழிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய விசைப்படகை பிடித்தால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கடல் வளத்தை அழிக்காத எந்த மீனவர்களுக்கும் இடையூறு இல்லாத தொழில்முறையை செய்யக்கூடிய நாட்டுப்படகு மீனவர்களையும் கைது செய்து அவர்களுடைய படகுகளையும் சிறைப்பிடித்து வைத்திருப்பது என்பது உண்மையிலேயே இந்த இரு நாட்டு அரசுகளுடைய திட்டமிட்ட சதியாகத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த சதியை எதிர்த்து மீனவ மக்கள் உண்மையிலேயே மீனவர்கள் இந்த உள்ளூராக இருக்கக்கூடிய அரசனுடைய சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு அதற்கு எதிராக போராட்ட களத்திற்கு வரணுமே தவிர எங்களுக்கு கச்சத்தீவை திரும்ப பெற்றுக் கொடுங்க, எங்களுக்கு பாரம்பரியமான முறையில் மீன் பிடிக்கிறதுக்கான அனுமதியை கொடுங்க என்று கேட்பதெல்லாம் அது நெடுங்காலத்திற்கு பயன் தராத ஒரு வேலை. கச்சத்தீவு திரும்ப கிடைத்தாலும் அதனால் பயனில்லை, பாரம்பரிய முறையில் மீன் பிடிப்பதற்கு அனுமதியை அளித்தாலும் அதனாலும் பயனில்லை. இந்திய அரசு இந்த கடல் பகுதியை தனியார் பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து விட்டது. அவர்களுக்கு இந்த கடற்கரையை கொடுப்பதற்காக இந்த மீனவர்களை கடற்கரையிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலையை ரகசியமாக சிறுக சிறுக செய்து கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு மீனவ மக்கள் அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தால் நிச்சயமாக ஒரு நீண்ட ஒரு தீர்வு கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. மீனவர்கள் கொல்லப்பட்டால் கூட அதை முழுமையாக தட்டி கேட்காத சூழ்நிலையில் தான் இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்குது. இன்றைக்கி 2 மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க. இதற்காக தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் கொந்தளிப்பு இது ஏற்படலை. ஆனால் இதே சமயத்தில் பிரிட்ஜோன்ற ஒரு மீனவர் கொல்லப்பட்டார் 2016. அன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இதுக்கான எதிர்ப்புகள் பதிவு பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி 2 பேர் மீனவர்கள் இறந்தாங்க, எந்த அரசியல் கட்சியும் பெருசாக கண்டுக்கல. அதனால் மேற்கொண்டு என்ன செஞ்சாங்க, இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா படகுகள் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரை பார்த்திங்கன்னா மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 430 படகுகள் இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு படகோட மதிப்பு 5 லட்சத்துலேருந்து 30 லட்சம்னாலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1000 கோடிக்கு மேலான மீனவர்களோட பொருளாதாரம், இந்திய மீனவர்களோட பொருளாதாரம்.
இது இந்த மீனவர் சொந்த பணம், நாங்கள் கடல்லேருந்து உழைச்ச பணம். இதுக்கு எந்த அரசாங்கமும் 100 ரூபா எங்களுக்கு காசு கொடுத்தது கிடையாது. எந்த அரசாங்கமும் எங்களுக்கு வந்து படகு கட்டி கொடுத்தது கிடையாது. எந்த அரசாங்கமும் நிதி உதவி செய்யலை. எங்களோட சொந்த நிதியில் உள்ள இந்த பணம். நாங்கள் எங்களோட உழைப்பின் மூலமாகத்தான் இந்த அரசாங்கத்தை வாழ் வச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களோட உழைப்பின் மூலமாக, நாங்கள் கிட்ட வரியின் மூலமாக தான் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் சம்பளம் வாங்க, முதலமைச்சராக இருக்கட்டும், இன்றைக்கி அதுக்கு கீழே உள்ள அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே இன்றைக்கி சம்பளம் வாங்குகிறாங்க, பிரதமர் உட்பட. ஆனால் எங்கள் உழைப்பை புறக்கணிச்சிக்கிட்டு எங்களோட பொருளாதாரத்தை அழிக்கிற அளவுக்கு நீங்கள் அனுமதிக்கிறது வந்து முரணான விஷயம். அதே சமயத்தில் ஒரு 500 உயிர்களுக்கு மேலே இந்த இலங்கை கடற்படை கொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த உயிர்கள் ஏன் இந்திய பிரஜையோட உயிரை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அதே போன்று 560 உயிர்கள் இங்கே கொல்லப்பட்டிருக்கேன். இது குறித்து ஏன் இதுவரை வந்து இந்த கவன ஈர்ப்பு யார் வருத்தமும் படலை, கவன ஈர்ப்பு ஏற்படுத்தலை? அப்போ இங்கே நாங்கள் மீனவர்கள் தானா என்ற ஐய உணர்வு எங்களுக்கு, இந்த மீனவர்கள் இந்திய பிரஜை தானான்ற கேள்வி எங்களுக்கு தொடர்ச்சியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த கேள்வி வரக்கூடாது, எங்கள் மனசில் வரக்கூடாது. ஆனால் வர வச்சது யாருன்னா இந்த இந்திய அரசு. ஏன்னா எங்களை பாதுகாக்க வேண்டிய நீங்கள் தான் இந்த கேள்வி எங்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்க. நாங்கள் இந்த கேள்வியை திரும்ப நாங்கள் கேட்குறோம். நாங்கள் இந்திய பிரஜை தானா அப்படி திரும்ப இந்த கேள்வியை இந்த அரசிட்ட கேட்குறோம். அதற்கான பதிலை நீங்கள் தான் கொடுக்கணும். இதுக்கு மேலே இந்த இலங்கையில் பிடிபடுற மீனவர்களுக்கு இப்போ சமீபமாக 2018 ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இலங்கையில் வெளிநாட்டு மீன்பிடி சட்டத்திருத்தம் 2018. அதன் மூலமாக இலங்கையில் பிடிபடுற மீனவர்கள், மீன்பிடிக்கும் போது பிடிபடுற மீனவர்களை பிடிச்சு அவங்க வந்து படகுகளை பறிமுதல் செஞ்சிடறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த படகோட உரிமையாளரோ படகோட ஓட்டுநரோ இருந்தால் அவரை சிறைப்படுத்திடுறாங்க. 6 மாதத்துலேருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனை, எது அதிகமாக அதை பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே சமயத்தில் 2வது முறை பிடிபட்டிருந்தால் 1 வருடத்துலேருந்து 2 வருடம் வரை தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ இது போன்று வாழ்வாதாரத்துக்காக பிடிக்கப்பட்டவன் கச்சத்தீவு ஒப்பந்த அடிப்படையில் மீன் பிடிக்க சென்றவன். இந்த ஒப்பந்தத்தை திரும்ப எதுக்கு நாங்கள் வலியுறுத்தணும்னா, இந்த ஒப்பந்தம் வந்து இன்டர்நேஷ்னல் அளவு அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் மீன் பிடிக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அந்த உரிமையை வந்து இதுவரை இந்திய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அந்த சூழ்நிலையில் இந்த ஒப்பந்தத்தின்படி மீன் பிடிக்க போனவனுக்கு பிடிச்சி சிறை தண்டனை கொடுக்குறாங்கன்னா அது இன்டர்நேஷ்னல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது இந்திய அரசோட கடமை. குறைஞ்சபட்சம் நாங்கள் என்ன மாநில அரசுட்டு என்ன கேட்குறோம்னா, எங்களால் என்ன செய்ய முடியும்னு கேட்குற மாநில அரசுட்டு என்ன கேட்குறோம்னா, குறைஞ்சபட்சம் இலங்கை நீதிமன்றத்தில் அந்த மீனவர்களுக்காக வாதாடுறதுக்காக ஒரு வழக்கறிஞராக நிறுத்துங்கன்னு தான் கேட்குறோம். இதுவரை மாநில சர்க்கார்ட்ட இந்த கோரிக்கையை முதலமைச்சர் நேரம் போய் பார்த்து பலமுறை வந்து மீனவ சங்க தலைவர் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் இதுவரை ஒரு மாநில சர்க்கார்னால் ஒரு இந்த தமிழக மீனவர்கள், பாதிக்கப்பட்ட தமிழக மீனவர்களாக இலங்கை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் கூட நிறுத்த முடியல. அப்போ வழக்கறிஞரை கூட நிறுத்தவங்களாம் துப்பு இல்லையா? அப்படி தானே கேட்க வேண்டியிருக்கு. நீங்கள் மத்திய அரசு காப்பாற்ற துப்பு இல்லையான்னு கேட்கும்போது நாங்கள் நினச்ச வழக்கறிஞரை கூட நிறுத்துறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? அப்படி வழக்கறிஞர் நிறுத்தும் பட்சத்தில் இந்த வழக்கு வந்து விவாதத்துக்கு வரும். இந்த வழக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணப்பட்டு நம்ம தரப்பு நியாயங்களை சொல்லி நாம் வந்து மீனவர்களை மீட்டு கொண்டு வரதுக்கு வழிமுறை செய்யலாம். இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில மீனவர்களே தங்களோட மீனவ அமைப்புகள், எங்களை போன்ற மீனவர் அமைப்புகள், நாங்கள் மீனவர் பங்களிப்போட எங்களோட முயற்சியில் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் நிறுத்தி இந்த மீனவர்களை விடுதலை பண்ணி கொண்டு வர்றோமே. எங்களை போன்ற அமைப்புகள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் இவ்வளோ ஒரு அரசாங்கம் 120 ஐஏஎஸ் வச்சுருக்கீங்க, 200 ஐபிஎஸ் வச்சுருக்கீங்க, ஒரு 40 எம்பி வச்சுருக்கீங்க, 130 எம்எல்ஏ வச்சுருக்கீங்க. இவ்வளோ இருக்கிற ஒரு பலம் பொருந்திய ஒரு அரசாங்கத்தினால ஒரு வழக்கறிஞரை நியமித்து இந்த மீனவர்கள் கூட விடுதலை பண்ண உங்களால் முடியலையா? அப்போ இந்த வழக்கறிஞர் செலவுகளை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கணுன்றதை திரும்ப நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே சமயத்தில் பிடிபடுற மீனவர்களுக்கு, அங்கே இலங்கையில் பிடிபடுற மீனவர்களுக்கு அவங்க படகுகளுக்கு இழப்பீட்டு தொகை கொடுக்கப்படணும். இழப்பீட்டு தொகை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 லட்சம் இழப்பீட்டு தொகைன்னு சொல்லி சுனாமி அப்போ கொடுக்கப்பட்டது. ஆனால் அதையே தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. நீங்கள் ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் இந்த மீன்பிடிக்க போய் பிடிபட்டுச்சு. இது வந்து ஒரு இண்டோ ஸ்ரீலங்கா கான்ஃப்ளிக்டில் உள்ள விஷயம். அதற்கு இழப்பீட்டு தொகையாக நீங்கள் கண்டிப்பாக 20 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தும். ஏன்னா நீங்கள் 20 லட்சம் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த வழி தெரியும். நாங்கள் எங்கள் சொந்த கைக்காசை போட்டு நாங்கள் வந்து படகை உருவாக்கி கடனுடன் வாங்கி கடன்காரனுக்கு பதில் சொல்கிறோம் இல்லையா? அப்போ எங்களுக்கு வலிக்குது. ஆனால் உங்களுக்கு வலிக்கல இல்லை. நீங்கள் 20 லட்ச ரூபா கொடுங்க, இழப்பீட்டு தொகை கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வழி தெரியும். அதே சமயம் மத்திய அரசு நாங்கள் செய்யணும்னா, இலங்கை அரசு ஃபைன் போட்டுச்சா,
நாங்கள் இன்றைக்கி நீதிமன்றத்தில் இன்றைக்கி ஒரு வழக்கு ஹியரிங் வந்திருக்கு ஊர்காவல்துறையில். அந்த நீதிமன்றத்தில் நாங்கள் வாதாடினது தான் சொல்லியிருக்கோம். அந்த நீதிபதி அம்மா அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இதுக்கான ஓட்டிகளுக்கான ஃபைன் வந்து 40 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாங்கள் சொல்லுவோம் அந்த தொகையை எங்கள் அரசாங்கம் கட்டும் சொல்லியிருக்கோம். எப்படி வந்து வண்டு முருகன் ஒரு படத்தில் சொல்லுவார், ஐயா எங்கேயா காசை கொடுத்து வச்சுருக்கேன், வண்டு முருகன்ட்ட கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லலாம். அது மாதிரி அது போன்று நாங்கள் கட்ட எங்களையும் கட்ட சொல்கிறேன். நாங்கள் ஒப்பந்த அடிப்படையில் மீன் பிடிக்க வந்தோம். 74 கட்சி ஒப்பந்த அடிப்படையில் 6வது சரத்தின்படி மீன் பிடிக்க வந்திருக்கேன். என்னை காப்பாற்ற வேண்டியது, என் படகு விடுவிச்சு கொடுக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை. அதனால் அந்த ஃபைன் அவர் கட்டுவார் அப்படி சொல்லி இன்றைக்கி வாதம் பண்ணியிருக்கோம். இந்த வழக்கு வந்து வர 29 ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்படி தொடர்ச்சியாக இந்த மீனவர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கான இழப்பீட்டு தொகையை நீங்கள் அரசாங்கம் கொடுக்கணும். மீனவர் கொல்லப்பட்டாருன்னா அதுக்கான இழப்பீட்டு தொகை 1 கோடி ரூபாயை மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கணும். இதுபோன்று உங்களுக்கு அந்த பொறுப்பு வரும் பட்சத்தில் தான் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து மத்திய மாநில அரசுகள் செய்யணுன்றதை கோரிக்கை வைக்கிறோம்.